பாலியல் புகாரில் சிக்கிய தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா இன்று பிற்பகலில் விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரதிராஜா இணைகிறார். பாரதிராஜா, வணக்கம். நேற்று பிரஜ்வலோட தந்தை கைது செய்யப்பட்டிருக்காரு ரேவண்ணா. இன்னைக்கு அவர் ஆஜராகன்னு சொல்லியிருக்காரு. இது பற்றின விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக இந்த ஆபாச வீடியோ விவகாரத்தில் சிக்கியிருக்கிற ரேவண்ணாவும் அவரது மகன் பிரஜ்வல் ரேவண்ணாவும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு அமைப்பு 3 முறை நோட்டீஸ் அனுப்பியும் ஆஜராகவில்லை. இதனிடையே ரேவண்ணா முன்ஜாமீன் கோரியிருந்தார். அது நிராகரிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு அவர் கைது செய்யப்பட்டார். இதனிடையே வெளிநாடு தப்பிச் சென்றிருந்த பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வழங்க வேண்டும் என்று கர்நாடக தலைமைச் செயலகர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இமெயில் மூலமாக. இந்த கடிதம் பெற்ற உடனேயே பிரஜ்வல் உஷாரடைந்து இன்று பெங்களூரு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முதலில் அந்த ஆபாச வீடியோ வெளியான போது அவர் இங்கிருந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் என்று சொல்வார்கள், அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் மூலமாக ஜெர்மனி சென்றார். பின்னர் அங்கிருந்து துபாய் சென்றிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. தற்போது துபாயிலிருந்து புறப்பட்டு இன்று பிற்பகல் 3 மணி அளவில் பெங்களூரு கெம்பகவுடா விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து நேரடியாக சிறப்பு புலனாய்வு அமைப்பின் விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றாலும் கூட மதசார்பற்ற ஜனதாதள கட்சி வட்டாரங்கள், அதே போல தேவகவுடாவின் குடும்பத்தின் சில முக்கிய நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. ஒருவேளை பிரஜ்வல் ரேவண்ணா வரும் பட்சத்தில் அவர் கைதாக கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர் மீது 376 அதாவது பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் முன்ஜாமீன் என்பது கிடையாது. அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு கூட குறிப்பாக இருக்கிறது. ஏற்கனவே தந்தை கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று விசாரணைக்கு ஆஜரானால் அவரையும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.